ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. ஓகே, நம்ம யூனிட் 6 ரைடில் கிளாஸ் 8 வீடியோ தான் இது ஒரு குட்டி வீடியோ தான், சரிங்களா? ஓகே, இந்த டாபிக் ரெண்டும் என்கிட்ட வந்து மிஸ் ஆகிடக்கூடாது. ஒரு 2-3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறதுக்காக தான் நான் தனியே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போது இன்றைக்கி டாபிக் வந்து தென்னிந்திய புரட்சி, கர்நாடக உடன்படிக்கை தான் பார்க்க போகிறோம். தென்னிந்திய புரட்சி அப்படிங்கிறது வந்து தென்னிந்திய கூட்டமைப்பு வந்து விரிவாகுது. கன்னட மராத்திய பகுதி தலைவராக துண்டாஜி வாக் இருக்கார், சரிங்களா? அப்போ இந்த 2 பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். தென்னிந்திய கூட்டமைப்பின் முன்னணி தலைவர்கள் யார் யார் அப்படின்னா மருது பாண்டியர்களும் தூண்டாஜி வாக், சரிங்களா? கன்னட மராத்திய பகுதி தலைவர் தூண்டாஜி வாக், சரிங்களா? இந்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தென்னிந்திய கூட்டமைப்பின் முன்னணி தலைவர்கள் மருது பாண்டியர்களும் கன்னட மராத்திய பகுதி தலைவர் தூண்டாஜி வாக். அதே மாதிரி தென்னிந்திய கூட்டமைப்பின் 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தென்னிந்திய கூட்டமைப்பின் 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து கோபால நாயக்கர், கான்யி ஹெரான், கேரளவர்மா, கிருஷ்ணப்ப நாயக்கர். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கட்டாயமாக. இப்போ சொல்லுங்க, தென்னிந்திய கூட்டமைப்பின் முன்னணி தலைவர்கள் மருது பாண்டியர்கள், தூண்டாஜி வாக், கன்னட மராத்திய பகுதி தலைவர் தூண்டாஜி வாக். தென்னிந்திய கூட்டமைப்பின் 2ஆம் கட்ட தலைவர்கள் கோபால நாயக்கர், கான்யி ஹெரான், கேரளவர்மா, கிருஷ்ணப்ப நாயக்கர். கோபால நாயக்கர்லாம் ரொம்ப முக்கியமான பர்சன் தானே. நீங்கள் ஏன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா புக்கில், அவுட்சோர்ஸ் புக்கில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. தென்னிந்திய கூட்டமைப்பின் முன்னணி தலைவர்கள் வந்து மருது பாண்டியர்கள், துண்டாஜி வாக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தென்னிந்திய கூட்டமைப்பின் 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னா கோபால நாயக்கர், கான்யி ஹெரான், கேரளவர்மா, கிருஷ்ணப்ப நாயக்கர். ஓகே, டன். இப்போது கிளர்ச்சிக்கு பொறுப்பு எந்தெந்த ஏரியாவில் யார் யார் அப்படிங்கிறத பாருங்கள். தென்னிந்திய புரட்சி, தென்னிந்திய கிளர்ச்சிக்கு பொறுப்பு வகித்தவர்கள் மதுரையில், அதாவது நீங்கள் சொல்லலாம் ராமநாதபுரம் கூட்டமைப்பில் தானே வந்து மருது பாண்டியர்கள் இருந்தாங்க. அது வந்து பாளையக்காரர் கூட்டமைப்பு. அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது வந்து பாளையக்காரர்கள் கூட்டமைப்பில் எந்தெந்த ஏரியாவுக்கு யார் யார் எத்தனை கூட்டமைப்பு இருந்துச்சு, யார் யார் தலைமை. இது வந்து தென்னிந்திய புரட்சி, தென்னிந்திய கிளர்ச்சி நடந்துச்சு பாருங்கள். அதுக்கு யார் தலைவர் அப்படின்னா மதுரையில் மருது பாண்டியரும், திண்டுக்கல்லில் கோபால நாயக்கரும், கோவை சேலமில் கான்யி ஹெரான் அவர்களும், மலபார் கேரளவர்மா, மேற்கு மைசூரில் கிருஷ்ணப்பா நாயக்கரும், துண்டாஜி வாக் வந்து கன்னட நாட்டின் வடக்கு பகுதிக்கும் தலைமை வகித்தாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? தென்னிந்திய கிளர்ச்சிக்கு பொறுப்பு வகித்தவர்கள் யார் யார் அப்படின்னா மதுரைக்கு மருது பாண்டியர்கள், திண்டுக்கல் கோபால நாயக்கர், இவர் திருச்சிக்கும் பொறுப்பு வகித்ததாக சொல்லப்படுது. கோவை சேலம்க்கு வந்து கான்யி ஹெரான், அந்த 2ஆம் கட்ட தலைவர்களில் பார்த்தோம் பாருங்கள், கான்யி ஹெரான். அதே மாதிரி மலபாருக்கு கேரளவர்மா, மேற்கு மைசூருக்கு வந்து கிருஷ்ணப்ப நாயக்கர், துண்டாஜி வாக் வந்து கன்னட நாட்டின் வடக்கு பகுதி. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போது தென்னிந்திய கிளர்ச்சிக்கு பொறுப்பு வகித்தவர்கள் யார்? மதுரை மருது பாண்டியர், திண்டுக்கல் கோபால நாயக்கர், அவர் திருச்சிக்கும் பொறுப்பு வகிச்சார். கான்யி ஹெரான் வந்து எங்கே பொறுப்பு வகிச்சார் அப்படின்னா கோவை சேலம். ஓகே, இப்போ மலபார் கேரளவர்மா, மேற்கு மைசூர் கிருஷ்ணப்பா நாயக்கர், கன்னட நாட்டின் வடக்கு பகுதி துண்டாஜி வாக், சரிங்களா? இப்போது அடுத்த பாயிண்ட் பாருங்கள், டக்குன்னு முடிஞ்சிடும். 5 மினிட் வீடியோ தான் அது. ஓகே, இப்போ தென்னிந்திய கூட்டமைப்பு எப்போ வலுவிழந்துச்சு அப்படின்னா 1799 திப்பு சுல்தான் வீழ்ச்சி அடைவார் இல்லையா? 1799 திப்பு சுல்தான் வீழ்ச்சிக்கு பின் கேரளா வந்து விலகிக்கிறாங்க. மலபார் கேரளவர்மா விலகிடுறாங்க. அதனால் கோயம்புத்தூர் கூட்டணி வந்து வலுவிழந்துடுது, சரிங்களா? அதனால் வந்து தென்னிந்திய கூட்டமைப்பு அதுலேருந்து அப்படியே கண்டினியூஸாக வலுவிழந்துடுது. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தென்னிந்திய கூட்டமைப்பு கிளர்ச்சி என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென்னிந்திய கூட்டமைப்போட கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆன நாள் வந்து 1800 மார்ச் 30. நோட் பண்ணிக்கோங்க. தென்னிந்திய கூட்டமைப்பு கிளர்ச்சி துவக்கம் 1800 மார்ச் 30, சரிங்களா? அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா 1800 மார்ச் 30 அன்னைக்கு தூண்டாஜி வாக் படைகளை பெல்லத்திற்கு அனுப்பினார் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. தென்னிந்திய சாரிங்க, மதியம் லஞ்ச் சாப்பிட்டு
தென்னிந்திய கிளர்ச்சி வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1800 மார்ச் 30. அந்த 1800 மார்ச் 30 அன்னைக்கு வந்து தூண்டாஜி வாக் படைகளை பெல்லத்திற்கு அனுப்பினார் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அடுத்தது இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அதுக்காகத்தான் நான் இதை எடுத்திருக்கேன். கர்நாடக உடன்படிக்கை 1801 நடந்துச்சு இல்லையா, அதை பற்றி பார்ப்போம். 1801 நடந்த கர்நாடக உடன்படிக்கை, சரிங்களா? 1799, 800, 801 எல்லாம் பாளையக்காரர்கள் ஃபுல்லாத்தையும் அடக்கிடுறாங்க. அப்போ இது எல்லாம் பாளையக்காரர்கள் முறை எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு கர்நாடக உடன்படிக்கை 1801 நடந்துச்சுல்ல, அது என்னைக்கு அப்படின்னா 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கை நடந்தது. என்ன இது அப்படின்னா பாளையக்காரர் முறை முடிவுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்களாம். அதுக்கு ஒரு கர்நாடக உடன்படிக்கை போடுறாங்க. அது டேட் என்ன அப்படின்னா 1800 ஜூலை 31. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், அதுக்காகத்தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கர்நாடக உடன்படிக்கை 1800 ஜூலை 31 பாளையக்காரர் முறை முடிவுக்கு கொண்டுட்டு வந்துட்டு கர்நாடக உடன்படிக்கை போட்டது இந்த டேட்டு தான், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ இவ்வளோதான். அடுத்தது வந்து தீரன் சின்னமலை அவர்களை பற்றி படிப்போம். அடுத்தது வேலூர் புரட்சியை பற்றி படிப்போம். 2 வீடியோ தான் வரும். வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒர்க்கு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெலகிராம் சேனலில் கண்டிப்பாக ஆட் ஆகிக்கோங்க. எந்த வீடியோஸும் உங்களுக்கு அவுட் சோர்ஸ் பிடிஎஃப் நிறைய நான் உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துட்ருக்குறேன். நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. சில விஷயங்கள் எல்லாமே நான் வந்து பேட்ச்குள்ளே தான் பண்ணுவேன். அதாவது ரொம்ப இப்போதைக்கு வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு தேவையான ஷெட்யூல் வைஸ் உங்களுக்கு தேவையான மந்த்லி பிளானர் ஷீட் கூட நான் வந்து ஒர்க் டிஎன்பிஎஸ்சி சேனலில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்து ஷெட்யூலுக்கு தேவையான எல்லாமே, அதாவது கிளாஸ் வீடியோஸ் ஆகட்டும், மெட்டீரியல் பிடிஎஃப் ஆகட்டும், எல்லாமே வந்து நான் ஒர்க் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெலகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்குறேன். வாட்ச் பண்ணுங்கள். சில விஷயங்கள், அதாவது நான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு சில விஷயங்கள் பண்ணுறது வந்து பேட்ச்குள்ளே தான். அது வந்து உங்களுக்கு ரிவிஷன் டைமில் தான் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.